Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. மோட்டார் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாரும் டெய்லியும் பைக்கில் போயிட்டு இருக்கோம். பைக்கில் போகணுன்னாவே கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயமான விஷயம். ஆனால் அந்த ஹெல்மெட்டை எப்படி வாங்கணும், என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்லாம் அந்த ஹெல்மெட்டில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடியே தீவிரா அப்படின்னு ஒரு ஹெல்மெட் கம்பெனி, இந்தியன் பேஸ்ட் கம்பெனிங்க, நம்ம இந்தியாவிலே அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்க ஒரு ஹெல்மெட்டை வந்து தயாரிச்சிருக்காங்க. அந்த ஹெல்மெட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஹெல்மெட். அதில் வந்து நாங்கள் ஏகப்பட்ட டெக்னாலஜியை வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படி மட்டும் சொல்கிறது இல்லாமல் நமக்கு ஒரு ஹெல்மெட்டையும் அனுப்பிச்சு அதை நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹெல்மெட்டை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு நம்ம அதை யூஸ் பண்ணி ஒரு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். எஸ், இதுதான் அந்த ஹெல்மெட். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட்டை வந்து பக்காவாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இன்னொரு பேக்கிங் சூப்பராக வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே அப்படி வெளியே எடுத்துடலாம். ஸோ இதை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா தீவிரா. தீவிரா அப்படின்னா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்க நிறைய மித்தாலஜி விஷயங்கள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதோட லான்ச்சில் நான் மும்பை போயிருந்தேன் இதோட லான்ச்சுக்கு. ஸோ இந்த ஹெல்மெட்டோட பாக்ஸ் வந்து உண்மையிலே வந்து இந்த ஹெல்மெட்டுக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்கிற வரையும் வந்து பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரியான ஹெல்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபைபர் காம்போசிட் ஹெல்மெட். இதில் நான் இந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஹெல்மெட் என்னென்ன மெட்டீரியல்ஸில் செய்வாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதை எடுத்து வச்சுருவோம். ஸோ சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ISI அண்ட் டாட் சர்டிஃபிகேஷன் இருக்குது. அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ ஹெல்மெட் வந்து எல்லாமே வந்து பிளாக் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் தான் இருக்குது. ஸோ வந்து பாக்ஸும் சரி, அதுக்கப்புறம் உள்ள ஹெல்மெட்டும் சரி. ஹெல்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து எக்ஸ்ட்ரா வந்து வைசர் வச்சுருக்காங்க. இது வந்து டிண்டட் வைசர். ஸோ கிளியர் வைசர் வந்து ஹெல்மெட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டிண்டட், அதாவது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி கிரே கலரில் ஒரு மாதிரி டார்க் கலரில் இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து சன்னில் போட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹெல்மெட் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாகவே கிடச்சிரும். நீங்கள் எப்போ இதை வந்து சன்னில் டே லைட்டில் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை எடுத்துருவோம். எஸ், அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, கொஞ்சம் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இந்த பிளட் குரூப் என்ன அப்படிங்கிறத வந்து போட்டுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஹெல்மெட்டில் வந்து என்ன பிளட் குரூப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா வந்து அந்த டைமில் வந்து உங்கள் ஹெல்மெட்டை வச்சு உங்கள் பிளட் குரூப் என்ன அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்குவாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் ஹெல்மெட்டில் ஒட்டிக்கலாம். ப்ளஸ் வந்து கீ செயின் இருக்குது, ப்ளஸ் வந்து சில ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணோம், இல்லை இப்போயே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மேனுவல் இருக்குது. ஸோ யூசர் மேனுவல் இது எப்படி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தீவிராவோட ஹேம்மேட் ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அழகாக ஒரு கீ செயின் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஸ்டிக்கர்ஸ், நம்ம சொன்ன மாதிரி ஸ்டிக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தீவிராவோட ஏதோ ஒரு கார்டு இருக்குது. ஓகே, எமர்ஜென்சி நம்பர்ஸ் ஓட கார்டு. இதில் வந்து நீங்கள் உங்கள் நேமு, பிளட் குரூப்பு, அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் எழுதி எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் வாலெட்டில் கூட வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி. ஸோ இதுதான் விஷயம். இதெல்லாம் தூக்கி இப்போ ஓரம் வச்சுருவோம். இந்த பாக்ஸையும் தூக்கி ஓரம் வச்சுருவோம். ஸோ இந்த ஹெல்மெட் வந்து அவங்க ஸ்பெஷல்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் பின்னாடி பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டிருப்பாங்க 1650 ± 50 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா 1650 கிராம் வந்து அந்த ஹெல்மெட் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய கணக்கு. ஸோ யூஸ்வலாக ஹெல்மெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1550 1650 அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு 1250 கிராம்ஸ்க்கு வந்து இந்த ஹெல்மெட்டை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர் பேஸ்டு ஹெல்மெட். இவங்க இப்போ பண்ணுற ஒரு 6 ஹெல்மெட் மாடல்ஸ் இருக்குது. அந்த 6 ஹெல்மெட் மாடல்ஸும் மேக்ஸிமம் ஆஃப் எல்லோ, அதாவது கோல்டு, ரெட் அண்ட் பிளாக் கலந்த காம்பினேஷனில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய டிசைன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் இது வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் மாடல்ஸ். ஸோ அதனால் இந்த கலர் காம்பினேஷனில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி உங்களுக்கு அழகாக அந்த வெயிட் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் அதோட வெயிட் டீட்டெயில்ஸு. ஸோ இது வந்து 1250 கிராம்ஸ் தான் ±. ஸோ அப்படின்னும் போது அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து இதுக்குள்ளே சில மெட்டீரியல்ஸ் இருக்குது. நான் இப்போயும் அதை வந்து லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ணுறேன்.
இதில் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரேசிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸ்ட்ரா பேடிங்ஸ். ஸோ வந்து ரேஸ் பண்ணுறப்ப இந்த பேடிங்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து இந்த பேடிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்ல ஒரு ஹையர் அண்ட் ஹெல்மெட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஹையர் அண்ட் ஹெல்மெட்ஸோட பேடிங்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அதோடைய நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து இங்கே இதில் இருக்குது. ஆனால் யூஸ்வலாக நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற சில ஹெல்மெட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேடிங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணவே முடியாது. பக்காவாக எல்லாமே ஸ்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ரிமூவ்லாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஹெல்மெட்ஸில் நீங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பக்காவாக பட்டன்ஸாக இருக்கும். இதை இப்படி ரிமூவ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி போடுறதுக்கான எக்ஸ்ட்ரா பேடிங்ஸ் இது என்னென்னா இந்த பேடிங்கோட குஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ நீங்கள் ரேஸ் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ஸ்ட்ராங்காக உங்கள் ஹெல்மெட் உங்கள் தலையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ராவாக என்னென்ன கிடைக்குது, ஒரு வைசர் ஒன்று எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது, இதுவும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. சூப்பரில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் வந்து டீரிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் வரேன், நீங்கள் நிறைய கேள்விகள் இருக்கலாம், ஹெல்மெட்டில் என்ன ஸ்பெஷல் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விஷயம், முக்கியமான விஷயம், ஹெல்மெட் எந்த மெட்டீரியலில் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஹெல்மெட் வந்து 3 வகையான மெட்டீரியலில் செய்வாங்க. ஒன்று வந்து பாலிகார்பன், இன்னொன்று வந்து கிளாஸ் ஃபைபர், இன்னொன்று வந்து கார்பன் ஃபைபர். ஸோ இந்த பாலிகார்பனேட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பிளாஸ்டிக் மிக்ஸ்டு மெட்டீரியல். யூஸ்வலாக மார்க்கெட்டில் ஒரு 1000 rupees 1500 rupees கிடைக்கிற எல்லா ஹெல்மெட்டும் அந்த மெட்டீரியலில் தான் பண்ணுவாங்க. அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து இந்த ஷெல் தான். இதுதான் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் டிஃபென்ஸ். இந்த ஷெல் வந்து நீங்கள் வந்து ஹெவியாக இப்போ நான் வந்து ஒரு சுத்தியை வச்சோ இல்லை ஒரு கல்லை வச்சோ அப்படி அடிக்கிறேன் அப்படின்னா இது எந்த அளவுக்கு தாங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து ஜி ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து அதை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாலிகார்பனேட் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ஹெவியாக ஒரு சுத்திலையோ ஒரு கல்லையோ அடிச்சிங்கன்னா இமீடியட்டாக உடஞ்சிரும், கிராக் விட்டுரும். ஆனால் இந்த கிளாஸ் ஃபைபர் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ரிஜிடிட்டி வந்து அதிகமாக இருக்கும், அது ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹெவியாக அடித்தா கூட அது உடையாத அளவுக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து செகண்ட் லெவலில் இந்த கிளாஸ் ஃபைபரில் வந்து இதை பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்குது, அது வந்து கார்பன் ஃபைபர். கார்பன் ஃபைபருங்கிறது இன்னும் ரொம்ப லைட் வெயிட் அண்ட் இன்னும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹெவியாக அடித்தா கூட உடையாத அளவுக்கு வந்து அது இருக்கும். மேக்ஸிமம் இந்த மோட்டோ ஜிபி மாதிரியான ரேசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஃபைபரை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப ரிஜிடிட்டியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கிளாஸ் ஃபைபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து லைட் வெயிட்டு கொஞ்சம் இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் நாளைக்கு ஹெல்மெட் வாங்க போகிறீங்க ஒரு கடையில் அப்படின்னா இந்த ஹெல்மெட் எந்த மெட்டீரியலில் செஞ்சுருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஃபோம் இருக்கும். நீங்கள் வந்து இந்த பேடிங்லாம் கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு வெள்ளை கலரில் தெர்மோகோல் மாதிரி வந்து ஒரு ஃபோம் இருக்கும். அது தெர்மோகோல் கிடையாது. ஸோ அது பேர் என்னென்னா இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பேண்டட் பாலிஸ்டரின் ஃபோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஃபோமே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில ஃபோம் வந்து ஹார்டாக இருக்கும், சில ஃபோம் வந்து லைட்டாக இருக்கும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த ஷெல்லு வந்து உடஞ்சி அதுக்குள்ளே ஒரு இம்பேக்ட் போகுது அப்படின்னும் போது அந்த ஃபோம் தான் உங்களை வந்து செகண்ட் லெவலாக வந்து உங்களை காப்பாற்றும். ஸோ அந்த ஃபோம் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக அமுங்கி இல்லை வந்து ஸ்ட்ராங்காக இருந்து அந்த இம்பேக்டை வந்து தடுக்குதோ அந்தளவுக்கு வந்து உங்கள் தலைக்கு வந்து இம்பேக்ட் போகாது. ஸோ அதோடைய லெவலும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து இந்த பேடிங். ஸோ இந்த பேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஷன்ஸ் கொடுத்து உங்கள் ஸ்கின்னுக்கும் இல்லை உங்கள் ஹெட்டுக்கும் எதுவும் ஆகாத மாதிரி இந்த ஒரு பேடிங் லைனரும் கொடுத்துருப்பாங்க. நிறைய ஹெல்மெட்ஸில் சிங்கிள் லேயர் பேடிங், டபுள் லேயர் பேடிங், ட்ரிபிள் லேயர் பேடிங் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னா எந்த அளவுக்கு நம்ம ஹெட்டு சேஃபாக இருக்கணுங்கிறத பொறுத்து அந்த லேயர்ஸ் வந்து மாறும். ஸோ நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கிற வரையும் இந்த ஹெல்மெட் வந்து ரொம்ப சூப்பரான ஹெல்மெட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப சூப்பரான நல்ல ஒரு குஷன் உள்ள ஒரு பேடிங்கை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சேஃப்டி விஷயத்தில் இதையும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நம்பலாம். மோஸ்ட்லி இதெல்லாம் நம்பலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சர்டிஃபிகேஷன். இங்கே தான் நான் சர்டிஃபிகேஷனுக்கு வரேன். ஸோ சர்டிஃபிகேஷன் அப்படின்னு வர்றப்ப ஒரு ஹெல்மெட், இந்த ஹெல்மெட் சேஃப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு விஷயம் டாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேஷன். அவங்க சர்டிஃபை பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸை டெஸ்ட் பண்ணி இம்பேக்ட் டெஸ்ட்டு, ரோலிங் டெஸ்ட், இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணி எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் அந்த டாட் ஆர்கனைசேஷன் செட் பண்ணுற அந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது அந்த மேனுஃபேக்சரர்ஸோட கடமை. அவங்க பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணால் தான் யூஎஸில் அந்த ஹெல்மெட் வந்து சேலுக்கே போகும். அப்போ தான் யூஎஸில் இருக்கிறவங்க அந்த ஹெல்மெட்டை வாங்கி பயன்படுத்துவாங்க. ஸோ டாட் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இசிஇ அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன். இது வந்து யூரோப்பில் வந்து, அதாவது யூகேல வந்து
ஃபாலோ பண்ணுற சர்டிஃபிகேஷன். ஸோ யூகேல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 50 கண்ட்ரீஸும் அந்த இசிஇ சர்டிஃபிகேட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து கிராஷ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்லைடிங் டெஸ்ட்டு, ரோலிங் டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. இம்பேக்ட் டெஸ்ட்டு, அதாவது ஒரு ஹெல்மெட்டை வந்து ஒரு 1.5 மீட்டர்லேருந்து இவ்வளோ ஒரு 1.5 மீட்டர்லேருந்து கீழே போடுவாங்க. அது கீழே போடும்போது வந்து ஒரு ஜி ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஜி ஃபோர்ஸில் இந்த ஹெல்மெட் வந்து உடையக்கூடாது. ஸோ அப்படி உடையாமல் இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி சில டெஸ்ட்லாம் இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னெல் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த ஸ்னெல் சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹை லெவல் சர்டிஃபிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா பீட் ஸ்னெல் அப்படிங்கிற ஒருத்தர், ஒரு கார் ரேசர் வந்து ஒரு ரேஸில் வந்து இறந்துட்டார். அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு கார் ரேசர். அவர் இறந்தப்புறமா அவருடைய ஞாபகார்த்தமாக வந்து அவர் இறந்ததுக்கான ரீசன் என்னென்னா ஹெல்மெட் உடஞ்சி இறந்துருப்பார். ஸோ அதனால் வந்து இனிமேல் யாருமே அந்த மாதிரி வந்து ஹெல்மெட் உடஞ்சி இறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி ஒரு ஹெல்மெட்டை வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க. அதுதான் ஸ்னெல் சர்டிஃபிகேஷன். ஸோ அந்த ஸ்னெல் சர்டிஃபிகேஷனை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ப் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த ஷார்ப் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனும் வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டான ஒரு சர்டிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் இல்லாமல் மோட்டோ ஜிபி ரேசிங்காகவே தனியாக ஒரு சர்டிஃபிகேஷன் அவங்க வச்சுக்கிட்டாங்க, FIM சர்டிஃபிகேஷன். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோட்டோ ஜிபி ரேசிங்காகவே ரேஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு சர்டிஃபிகேஷன் தனியாக வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ISI சர்டிஃபிகேஷன். ஸோ நாம் வந்து ISI வந்து இது பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டாட் சர்டிஃபிகேஷன் இருக்குது, அதே மாதிரி ISI சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ISIங்கிறது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டில் வந்து நடக்கிறது. ஸோ அதுக்காக அது வாங்கியிருக்காங்க. டாட் வந்து வெளிநாட்டில் நீங்கள் விற்கணும், US UKல விற்கணும் அப்படின்னா டாட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கணும். இந்த சர்டிஃபிகேஷனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் இதை உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்லாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எதன் அடிப்படையில் இந்த சர்டிஃபிகேஷன்லாம் சர்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹெல்மெட்டை போட்டால் நமக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அதுதானே. ஸோ இந்த ஹெல்மெட்டை போட்டும் நமக்கு எந்த அளவில் இம்பேக்ட் வந்து ஆகும் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 200லேருந்து 250 ஜி ஃபோர்ஸ் லெவலுக்கு உங்களுக்கு இம்பேக்ட் நடக்குது அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு டெத், அதாவது நீங்கள் வந்து இறந்துட மாட்டீங்க, ஆனால் உங்கள் ஹெட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் 250லேருந்து 400 ஜி ஃபோர்ஸ் லெவலுக்கு இம்பேக்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சர்வைவ் ஆகிறது கஷ்டம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். ஸோ ஏன்னா நம்ம ஹெட் அவ்வளோதான் தாங்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டாண்டர்டை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹெல்மெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஜி அளவுக்கு, அதாவது 400 ஜி ஃபோர்ஸ் அளவுக்கு இது இம்பேக்டை தாங்கும். ஸோ அந்த இம்பேக்டை வந்து தாங்குற அளவுக்கு வந்து இவங்க வந்து இந்த ஹெல்மெட்ஸ் எல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது வந்து நமக்கு வந்து நம்ம ஹெட்டை வந்து எந்த ஒரு கொலிஷன் நடந்தாலும் மேக்ஸிமம், அதாவது நம்ம ரொம்ப ஓவராக போய் வேறு லெவலில் இம்பேக்ட் ஆகிட்டோம்னா யாருனாலும் எதுவும் காப்பாற்ற முடியாது. ஆனால் ஒரு 400 ஜி ஃபோர்ஸ் அளவுக்கான இம்பேக்டை கண்டிப்பாக இது வந்து காப்பாற்றிடும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சர்டிஃபிகேஷன்லாம் வந்து சொல்கிறது. ஸோ இந்த ஹெல்மெட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர் ஈகோ அப்படிங்கிற ஒரு ஹெல்மெட்டு. ஸோ அந்த ஆல்டர் ஈகோ ஹெல்மெட் தான் நமக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஒரு ஹெல்மெட்னா என்ன மெட்டீரியலை பயன்படுத்துகிறாங்க, என்ன சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஹெல்மெட்டோடைய ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன, நான் முன்னாடியே சொன்னேன், வெயிட் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு 300 கிராம் உங்கள் தலையில் வெயிட் கம்மியாக இருக்கும்போதே இதோடைய ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம போட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப வைடான ஒரு வைசர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வைடான வைசர் அப்படின்னும் போது நமக்கு விசிபிலிட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ வண்டி ஓட்டும் போது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நாம் இந்த ஹெல்மெட்டை எடுத்துக்கிட்டு வண்டியில் ஒரு ரைடு போயிட்டு இந்த ஹெல்மெட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போது இந்த ஹெல்மெட் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. இது வந்து மார்க்கெட்டில் இப்போ வந்து 15,000க்கு சேல் ஆகுது அவங்க வெப்சைட்டில். ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். பட் இப்போதைக்கு இந்த ஹெல்மெட் வந்து கம்மியான வெயிட்டில் ஒரு நல்ல சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸோட இவங்க புதுசாக இந்தியாவில் வந்து வந்திருக்காங்க. இது ஒரு புது கம்பெனி, இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எல்லாமே எவ்ரி சிங்கிள் பார்ட்டும் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறது தான். ஸோ அதனால் இவங்களை வந்து பாராட்டலாம். பட் ஹெல்மெட் எப்படி இருக்குது என்னங்கிறத நீங்களும் சைட்டில் போய் பார்த்துட்டு, இல்லை முடிஞ்சால் இதை வந்து நேரில் பார்க்க முடியும்னா நீங்கள் நேரில் இதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நான் இந்த வீடியோவிலேருந்து விடைபெறேன். அடுத்த வீடியோவில் இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நான் உங்க TJ, அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.